இதை வந்து சால்வ் பண்ணுறோம். நான் சொன்ன அந்த ட்ரீ மெத்தட் இருக்கு இல்லையா, ட்ரீ மெத்தட் தான் சால்வ் பண்ணுறோம். எந்த கொஸ்டின் எடுத்தாலும் A is father of B தான் போயிடும். அப்போ என்ன இருக்குன்னா ஆஃப்ங்கிற வேர்டு மேக்ஸிமம் எல்லாத்துலயும் இருக்கும். புரிஞ்சா? ஆஃப்ங்கிற வேர்டு எல்லாத்துலயும் இருக்கும். அப்போ ஆஃப் பக்கத்துல இருக்கிற வேர்டை ஃபர்ஸ்ட் எடுக்கும். கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள் A is father of B ஆ, அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கணும்? B எடுக்கணும். சரியா? அப்போ B உடைய அப்பா. சரியா? அப்போ A இதுதான் கரெக்டான ஆன்சர். இப்படியே எழுதணும். புரிஞ்சா? ஆஃப் பக்கத்துல என்ன வேர்ட் இருக்கோ அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் ட்ரீ வரையணும். அப்போ மிஸ்டேக்கே ஆகாது. சரியா? இது பாருங்க, B வந்து என்ன பையனா பொண்ணா தரல. அப்போ நம்மளே என்ன பண்ணக்கூடாது, சும்மா ஆன்சர் போடக்கூடாது. புரியுது? E is the sister of D. அப்போ E இருக்குது, D க்கு சிஸ்டர்னு தெரியும். சரியா? ஆஃப் யார்? D. D க்கு வந்து என்ன ஜெண்டர்னு தரல. அப்போ அது பிளாங்கா இருக்கு. இப்படிதான் क्वेश्चन சால்வ் பண்ணணும். சரியா? சால்வ் பண்ணுங்க. D உடைய அப்பா யாரு? A. ஓகேயா? நெக்ஸ்ட் என்ன? B is the son of B. சரியா? தனியா இருக்கு. ஓகேனா? அந்த சென்டென்ஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியா எழுதிக்கோ. B is the son of B. B உடைய son வந்து B. ஓகேயா? அதுக்கப்புறம் E is the brother of A. அப்போ இதானே A இருக்கா? அப்போ E வந்து brother of A. கரெக்டா? ஓகேயா? அதுக்கப்புறம் C is the sister of D. அப்போ D க்கு சிஸ்டர் வந்து C. பாரு, ரெண்டுமே நான் தனித்தனியா தான் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? அதுக்கப்புறம் how is B related to D? சரியா? நல்லா பாரு, C யும் இங்க இருக்கா, இந்த ரெண்டு C கரெக்டா? அப்போ நான் C க்கு போடுறேன். C க்கு அங்க இருக்கா D plus. சரியா? D க்கு வந்து யாரு? அம்மா. B தானே? அப்போ அம்மா இந்த அம்மா தானே? கரெக்டா? இப்போ பாரு, ஆன்சர் தெரியும். B related to E. E க்கு வந்து B என்ன வரும்? சிஸ்டர். சரியா? गाइस ஒரு ரெண்டே நிமிஷம் பாரு. இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும், சரியா, இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 ஜெனரேஷன் கேட்பாங்க. சரியா? 5 ஜெனரேஷனுக்கு கேட்பாங்க. ஆனா சொல்றது மேக்ஸிமம் क्वेश्चन வந்து 3 ஜெனரேஷன் கேட்பாங்க. சரியா? இன்னொரு பாட்டி பாட்டிக்கு மேல போனா என்ன? பொண்ணு பாட்டி என்ன சொல்லுவீங்க? ரைட் கிராண்ட்மதர் ஆர் கிராண்ட்ஃபாதர். சரியா? ஓகே, ஓகே, சால்வ் பண்ணி பாரு. ஒன்ஸ். சரியா? இந்த ஐடியா மட்டும் தெரிஞ்சிட்டு ஒரு 5 சம் மட்டும் நீ சால்வ் பண்ணி பாரு. அதுக்கப்புறம் நீ வந்து எக்ஸாம்க்கு ப்ரிப்பேரே பண்ண வேண்டாம். டைரக்டா போயிட்டு எப்போ கேட்டாலும் क्वेश्चन வந்து கரெக்டா எழுதி. சரியா? ஒரு 5 மட்டும் சால்வ் பண்ணி பாரு. சரி.